அனாதை குழந்தைகளும் கணவனை இழந்த பெண்களுமாக இருந்த அஸ்தினாபுரத்து மக்களின் நிலை கண்டு திரௌபதி கண் கலங்கினாள். அந்த நேரத்தில் அங்கு வந்த கிருஷ்ணரிடம் ஓடிச் சென்று, இந்த மக்களின் நிலைமைக்கு நான் தான் காரணமா என்று கேட்டு கதறி அழுதாள். நீ மட்டும்தான் காரணம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த நிலைமை மாறியிருக்கலாம். நீ உன் சுயம்பரத்தின் போது கர்ணனை அவமதிக்காமல் இருந்திருந்தால், அல்லது குந்தி உன்னை 5 கணவர்களுக்கு மனைவியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டபோது நீ அதை ஏற்காமல் இருந்திருந்தால், அல்லது துரியோதனன் உன் அரண்மனைக்கு வந்தபொழுது பார்வையற்றவர்களின் மகன்களும் குருடர்களே என்று நீ கூறாமல் இருந்திருந்தால், நீ மானபங்கப்படாமல் இருந்திருக்கலாம். நாம் கூறும் வார்த்தைகளே நம் தீய விளைவுகளுக்கு பொறுப்பாகிறது என்று கூறினார். இதை கேட்ட திரௌபதி பதில் கூற முடியாமல் மௌனியானாள்.